கனிம வள திருட்டில் பெரும் பங்கே சீமானுக்கு போகுது. கன்னியாகுமரி இருந்து கேரளா நோக்கி தினசரி 2000 லாரிகள் போகுது. நீ போய் அங்க மறியல் பண்ணணுமா இல்லையா? அறிக்கை விடுவதனால் கனிம வள திருட்டு நின்று போயிருமா? சாட்ட போய் சேகர் ரெட்டிட்ட 10 லட்சம் ரூபா அந்த மாநாட்டுக்கு வாங்கியிருக்காரு. மறுக்க சொல்லுங்க, போய் நான் வழக்க போட சொல்லுங்க மேல. நல்ல கண்டு ஐயா இப்போ 102 வயசு ஆகிப்போச்சு, 101 வயசு ஆகிப்போச்சு. அவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை. மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கா பார்த்தீங்களா? சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. கம்யூனிஸ்டுகள் யாருடைய அடையாளம்? உழைக்கிற மக்களுடைய அடையாளம். அப்போ நல்ல கண்ணுவை போல யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுதா? பெரும் ஊழல், 5 லட்சம் கோடி கள்ளலாற்றினுடைய பணம், 250 வழக்கு இந்தியா முழுக்க சிபிஐ நிலுவையில் வைத்திருக்கு. யாரு? ஆதவர்ஜன மேல. மாமா, ஆதவர்ஜனுடைய மாமா. கைது பண்ண வேண்டியதானே? சிபிஐ வழக்கு தான் இருக்குதுன்றீங்க, அப்ப கைது பண்ணலாம்ல, முறைப்படி விசாரணை நடத்த வேண்டியதானே? மகளிர் விடியல் பயணம், இந்த பயணத்துல 100 லிட்டர் டீசல் அந்த பஸ் கண்டக்டருக்கு டிரைவருக்கும் பேட்டா கிடையாது. இங்க நிறுத்தி ஏத்துனா காசு வரதில்லை. இல்ல நீங்க இப்படி ஒரு அஜெண்டா இல்ல பாருங்க. அஜெண்டா நான் இப்படி அஜெண்டா இல்லம்மா. இருமா நான் ஒரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சீமான் பத்தி இவ்வளவு தூரம் சொன்னீங்க. நான் அவரை எந்த கோணத்துல பாக்குறேன் அப்படின்னா, கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தமிழகத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். மலைகளை ஏன் வெட்டுறீங்க, ஆறுகளை ஏன் இப்படி சேதப்படுத்துறீங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் கேட்கறது இல்லை. இப்ப வந்து விஜய் கூட கேட்கறது இல்லை. இவர் போல்டா அதை முன்னெடுக்கிறாருல்ல, அதுக்கே அவர் ஆதரவு தெரிவிக்கலாம்ல. இவ்வளவு கொச்சையான குருமூர்த்தி பத்தி எல்லாம் பேசி இவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் தேவைதானா? அம்மா, இந்த கனிம வள திருட்டில் பெரும் பங்கே சீமானுக்கு போகுது. சீமா தொண்டர்களை திரட்டிட்டு கன்னியாகுமரி இருந்து கேரளா நோக்கி தினசரி 2000 லாரிகள் போகுது. நீ போய் அங்கே மறியல் பண்ணணுமா இல்லையா? லாரியை கனிம வளை கொள்ளையை பற்றி ஹைகோர்ட்டில் வழக்கு போடணுமா இல்லையா? அறிக்கை விடுவதனால் கனிம வள திருட்டு நின்று போயிருமா? உனக்கு மாமூல் வந்து சேரும். உனக்கு கோடிகளை வந்து சேருவதற்கு இது உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மாதம் 1 கோடி ரூபா தேவைப்படுது. ஏது அந்த 1 கோடி ரூபா? கனிம வள கொள்ளையன் தான் கொடுக்குறான். 20 பவுன்சர், 20 லட்ச ரூபா சம்பளம், 15 வெளிநாட்டு கார், உனக்கு ஆடு மாடு நாய் பராமரிப்பு, இதுக்கெல்லாம் மாதம் உனக்கு எவ்வளோ தேவைப்படுது? 1 கோடி ரூபா தேவைப்படுது. 1 கோடி ரூபா யார் கொடுப்பான்? அத்தனையும் கனிம வள கொள்ளையர்கள். மணல் ரத்னம், சேகர் ரெட்டி, சாட்ட போய் சேகர் ரெட்டிட்ட 10 லட்ச ரூபா அந்த மாநாட்டுக்கு வாங்கியிருக்காரு. மறுக்க சொல்லுங்க, போய் நான் வழக்க போட சொல்லுங்க மேல. அப்போ இது ஒரு நவீன கொள்ளை, இது ஒரு நவீன கொள்ளை. இங்க மக்களுக்கான தலைவனே இல்லைம்மா. மக்களுக்கான தலைவனை பின்னாடி போய் தான் தேடணும். எங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நல்ல கண்டு ஐயா இப்போ 102 வயசு ஆகிப்போச்சு, 101 வயசு ஆகிப்போச்சு. இப்போ அதை அவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கா பார்த்தீங்களா? ஆங்கிலேயின் காலத்திலும் நீங்கள் தடி அடி குண்டாந்தடி அடி உத மிதி சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தான் போராடணும். சுதந்திரம் கிடைத்த பிறகு நீங்கள் நேரு கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிக்க சொல்கிறோம். அப்பொழுதும் தலைமறைவு. சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. கம்யூனிஸ்டுகள் யாருடைய அடையாளம்? உழைக்கிற மக்களுடைய அடையாளம். அப்போ நல்ல கண்ணுவை போல யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை. அப்போது அரசியல் சாக்கடையாக போனதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள். திராவிட இயக்கத்தை ஒட்டி சீமா, விஜயகாந்த், ராமதாஸ், வைகோ, இப்போ கடைசியா விஜய், இதெல்லாம் ஆதவர்ஜனை வைத்துக்கொண்டு ஊழலை பற்றி பேசினா பெரும் ஊழல். 5 லட்சம் கோடி கள்ளலாற்றினுடைய பணம், 250 வழக்கு இந்தியா முழுக்க சிபிஐ நிலுவையில் வைத்திருக்கு. யாரு? ஆதவர்ஜன மேல. மாமா, ஆதவர்ஜனுடைய மாமா. கைது பண்ண வேண்டியதானே? சிபிஐ வழக்கு தான் இருக்குதுன்றீங்க, அப்ப கைது பண்ணலாம்ல, முறைப்படி விசாரணை நடத்த வேண்டியதானே? நீங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போயிருக்கீங்களா? போனதே இல்லையா? இது வரைக்கும் போனது. இனிமேல் போங்க. இல்ல, அங்க ஜனநாயகம் கிடையாது. என்ன நாயகம் இருக்கு? எல்லாத்தையும் பர்ச்சேஸ், எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு. யாரு? ஆதவர்ஜனுடைய மாமா மார்டின். அதனால இப்போ நீங்கள் ஏழையை பார்த்தால் சட்டம் பாயும்,
பணக்காரனை பார்த்தா சட்டம் பம்மும். இதான் இந்தியா. இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கீங்க சகோதரி, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கலாம் சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு திமுக தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றம் வேணும்னு பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே பார்க்க போனால் திராவிட கட்சிகளால் தமிழகம் ரொம்ப டெவலப் ஆயிருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்துட்டு மற்ற வெளிநாடுகள் கூட காம்படிஷன் இருக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து திமுகவே வேண்டாம் அப்படின்னு ஒழிக்கிறதுங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்களே முடிவு பண்ணிட்டான் ஒழிக்கணும்னு. மக்களை ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திமுக எவ்வளோ சீக்கிரம் ஒழிக்கப்பட போகுது மக்களால். நீங்கள் இலவச பஸ்ஸு போதில் நீங்களாம் ஏறி போகிறீங்கல்ல, மகளிர் விடுதலை பயணம், விடியல் பயணம். விடியல் பயணமா? சரி, உஷாராக தான் இருக்கீங்க. அப்போ இந்த மகளிர் விடியல் பயணம், இந்த பயணத்தில் 100 லிட்டர் டீசல் யாருக்கு? அந்த பஸ்ஸு கண்டக்டருக்கு டிரைவருக்கும். பேட்டா கிடையாது. என்ன கிடையாது? பேட்டா கிடையாது. 100 லிட்டரை நீங்கள் 5 லிட்டர் டேங்கில் இருக்கணும். அப்போ நீங்கள் மகளிர் அத்தனை பேருக்கும் இலவச பயணம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டிக்கெட் வாங்கும்போது ஒரு 5 பேர் வந்தால் நிறுத்தி ஏற்றிட்டு போவான். ஏன்? ஒரு ஆளுக்கு 10 ரூபா 50 ரூபா வருது. இப்போ காசு வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறான், நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்துவதே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலவரம். அப்போ நிறுத்தினா என்ன ஆகும்? அது 100 லிட்டர் டீசலுக்குலாம் ஓட்ட முடியாது. 100 லிட்டர் டீசலுக்குள்ளே ஓட்ட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு 4 நிறுத்தத்துக்கு ஒரு நிறுத்தத்தில் நிறுத்துவதில்லை எல்லா பஸ்ஸுமே. ஏன்னா டீசல் செலவாச்சுன்னா அங்கே யார் திட்டுவா? மேனேஜர், டெப்போ மேனேஜர் நாயை பேயை பெசாசேன்னு திட்டுறான். இங்கே நிறுத்தி ஏற்றுனா காசு வர்றதில்லை. இல்ல நீங்க இப்படி ஒரு அஜெண்டா இல்ல பாருங்க. அஜெண்டா நான் இப்படி அஜெண்டா இல்லம்மா. இருமா இதை நான் இதை அதிமுக ஆளு மாதிரி அஜெண்டால செய்கிறேன். அஜெண்டாங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு. அப்படி அல்ல, மக்களுடைய மனநிலையை நான் பிரதிபலிக்கிறேன். அப்போ இந்த மக்கள் பூரா என்ன தெரியுமா சொல்றான், ஒரு 5 ரூபாயாவது வாங்கு எங்ககிட்ட. எவ்வளவு? 5 ரூபாயாவது வாங்கு. அப்போ 5 பேர் வந்தால் 25 ரூபா வரும். அந்த பஸ்ஸுக்கு டீசலுக்கான காசு வரும். இப்போ டீசலுக்கு காசு வரல என்பதற்காக டிரைவரு நிறுத்தவே மாட்டேங்கிறான். 50 ஸ்டாப்புனா அதில் 10 ஸ்டாப்பு நிறுத்துறதில்ல, 40 ஸ்டாப் தான் நிறுத்துகிறான். மக்கள் ஓடி போகிறான். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தை குட்டியோட தாய்மார்கள் ஓடி போகிறாங்க, நிறுத்துறதே இல்லை. ஏன்? நிறுத்தி கீரை போட்டு கிளச்சை அமுத்தி ஸ்டார்ட் பண்ணால் டீசல் செலவாகும். அப்போ ஆஃபீஸில் நீங்கள் 10% டீசலை சிக்கனம் பண்ணால் தான் நீ நல்லா ஓட்டுநர் விருது உனக்கு. இப்படி மக்களை வஞ்சிக்கக்கூடிய திட்டங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்த திட்டம் திமுகவை இந்த முறை வெற்றி பெற வைக்காது. ஏறக்குறைய 5500 டாஸ்மார்க் கடை இருக்குது. இந்த 5500 டாஸ்மார்க் கடை நடத்துவது திமுக தான் நடத்துகிறான். திமுக வட்ட செயலாளர் நடத்துகிறான். 24 மணி நேரத்துக்கு கடை நடக்குது. ஆண்கள் பூரா உழைச்சி கொண்டு வர்ற காசை வீட்டுக்கு போகாமல் எங்கே போகிறான்? டாஸ்மார்க்கு போய் அவன் குடிச்சு மண்ணாக போகிறான். இது குழந்தை குட்டி எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு பணம் வந்து சேர்றதில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனையும் எதில் நடக்குது? மதுவால் நடக்குது. மது ஒழிப்பு தான் முதல் கையெழுத்துன்னு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ செந்தில் பாலாஜின்னு சொல்லி கல்யாண மண்டபத்திலே பார் ஓப்பன் பண்ண சொன்னார். கல்யாண மண்டபத்திலேயே கல்யாணத்துக்கு வர்ற அத்தனை பேரும் நீங்கள் கல்யாணத்துக்கு சந்தோஷத்தில் முழுக்க குடிச்சிட்டு வரும்போது அவன் பொண்டாட்டி மஞ்சள் சேலையில் வந்திருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மஞ்சள் சேலையில் இருக்க. இவன் அதை போய் கையை பிடிச்சி இழுத்து போதையில் கல்யாண வீடு இளவூடா மாறி, ஏன்டா என் முன்னாடியே கையை பிடிச்சி இழுத்த, ஏண்டா மஞ்சச்சில மாறி போச்சுடா போதையில். கல்யாண மண்டபத்திலேயே பார் ஒரு திட்டம் வந்துதா? ஆனா கைவிட்டுட்டாங்கல்ல. ஆமா, திட்டத்தை யோசிப்பதே முதல்ல தப்புமா. திட்டத்தை யோசிப்பதே தப்பு. கைவிட்டதை நீங்க சமாதானம் பேசுறீங்க. நீங்க திமுக காரர் போடுறோம். ஐயோ அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் திருமண மண்டபம் மங்களகரமாக நடக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் செந்தில் பாலாஜி அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாராம். எது? கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஆமாம், அதாவது 2500 ரேஷன் கடை தான் இருக்குது. எது? அரிசி, உப்பு, புளி, பருப்பு. குடும்ப பெண்கள் போய்
தலையில் செமந்துட்டு வரணும்னு ஒரு வார்டுக்கு நீங்கள் 2 வார்டுக்கு ஒரு கடை தான் இருக்குது. ஆனால் டாஸ்மார்க் கடை ஒரு வார்டுக்கு 2 கடை இருக்குது. எது ரேஷன் கடை முக்கியமா டாஸ்மார்க் முக்கியமா இந்த திமுக அரசுக்கு? எது முக்கியம்? அப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயார் நிலையில் வந்து விட்டார். இந்த இலவச பேருந்து பற்றி பேசும்போது நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த இலவச பேருந்துகளால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் வந்து அப்லிஃப்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களில் இப்போ சிட்டியில் இருக்கிற பெண்கள்லாம் பரவாயில்ல, நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, பஸ் இருக்குது, 2 வீலருக்கு போயிடுறாங்க. கிராமப்புற பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெண்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்குது. ஸோ பெண்களோட பொருளாதாரம் உயர்ந்தாலே வந்துட்டு ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் உயரும் அப்படின்னு ஒரு டேட்டாவை வந்து சொல்கிறாங்க. இது சரியா இருக்குல்ல சார்? ஆனால் பார்க்க இல்லை, இது தவறான டேட்டா. ஏன்னா பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஒரு டேட்டா வருது பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு டாஸ்மார்க் கடையை முதல்ல ஒரு வருஷத்துக்கு 500 கடை, 5 வருஷத்துக்கு. சார் வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக, குடிக்கிற பெண்கள் அதிகமா சார்? சொல்லுங்க. இல்லைம்மா, வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக, குடும்பத்துக்காக குடிக்கிற பெண்கள் அதிகமா சார்? இல்லை, நீங்கள் அருமையான கணக்கு. உங்களை தான் முதலமைச்சர் ஆக்கணும். ஏமா குடிக்கிறதே தப்புங்கிற நீங்கள் புள்ளி வரத்தை போட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் பெண்கள் குடிக்கிறாங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியல. இல்லைம்மா, உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தொண்டி கரையோர மாவட்டம், ஒரு மீனவர் கிராமம். அது எனக்கு சொந்த கிராமம். அங்கே அந்த கழிவறை கான்ட்ராக்டர் சொன்னார், ஒரு நாளைக்கு பெண்கள் கழிவறையில் 100 குவார்ட்டர் பாட்டில் நான் டெய்லி எடுக்கிறேன்னு சொன்னார். இது எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்கே இந்த மீன் விற்க போகிற பெண்கள் எதை குடிப்பதற்கு எதை பயன்படுத்துகிறாங்க? கழிவறை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரம். அப்போ இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? 1 கோடி பேர் தினந்தோறும் டாஸ்மார்க்குக்கு போகிறோம். 1 கோடி பேர் வாடிக்கையாளர்கள். அப்போ இது ஒரு நல்ல மாநிலமா? குஜராத்தில் 75 வருஷமாக எது இல்லை? மதுக்கடைகள் இல்லை. காந்தி பிறந்த மண்ணில் 75 ஆண்டு காலமாக எது இல்லை? மதுக்கடைகள். அப்போ அந்த குஜராத் அழிஞ்சு போச்சா? குஜராத் திவாலா போச்சா? இந்தியாவிலேயே டெக்ஸ்டைல் சிட்டி, அதாவது மும்பை, குஜராத் தான் இந்தியாவுடைய மான்செஸ்டர். இருக்கா இல்லையா? திமுக ஆட்சியை பொறுத்தவரை அலிபாபாவும் 40 திருடர்களும் ஆட்சி தான் நடக்குது. ஒருவேளை இது அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுக்கடைகள் எல்லாம் ஒரே இரவில் மூடப்பட்டுருமா சார்? அதிமுக வந்தால் ஆட்சி மாறும், காட்சி மாறும். இது திமுக, அது திமுக. அது ஒரு ஆவை எடுத்துட்டா அதுவும் திமுக. அப்ப யாரு தான் தமிழகத்துக்கு விடியல தர போறாங்க? அது மக்கள் தான் கண்டுபிடிக்கும். வருவான். ஒரு காமராஜர் வரலாறு கொடுக்கலையா? ஒரு கக்கனை வரலாறு கொடுக்கலையா? ஒரு ஓமந்து ராமசாமி ரெட்டியாரை வரலாறு கொடுக்கலையா? குமாரசாமி ராஜாவை கொடுக்கலையா? எத்தனை பேர் வரலாறு கொடுத்தது? அதே போல் வரலாறு இருப்பவர்கள் செய்கிற தவறுகளை மக்களிடம் எடுத்து கொண்டு போவதான் நம்முடைய பணி. அதை செய்து கொண்டு இருப்போம். அதே மாதிரி சார், இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜெயிச்சுட்டேன்னா கிராமந்தோறும் வருவேன், மக்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக மக்களை வந்து சந்திச்சு தான் ஓட்டே கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஜெயிச்சுட்டா வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறதே வந்துட்டு இப்போ ஒரு கேலி பொருளாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அவருடைய இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, அவர் தான் முதல்ல சொல்லிட்டு அவருக்கு அரசியலே தெரியல. அழுகிறது, வீட்டுக்கு வீடு தெரு சந்து வாரன்னு சொல்கிறது, கேரவனை விட்டு இறங்குறதே இல்லை. மக்கள் நீங்கள் நிர்வாகிகள் கூட்டம் உலகத்திலேயே மொட்டை வெயில போடுற ஒரே கட்சி தாவைக்கு. அப்போ அரசியலே தெரியல. கூட்டம் பார்க்குறீங்கல்ல சார், QR கோடு கொடுத்து உலக வரலாற்றில் QR கோடு ஸ்கேன் பண்ணி எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, நிறைய பேர் வராதீங்க, கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்கிற கட்சி தாவைக்காவாக இருக்குது சார். குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூப்பிட்ற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கூட்டம் வராதேன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ மக்களோட ஆதரவு பார்க்குறீங்கல்ல? மக்களுடைய ஆதரவு பூரா பாலியல் கவர்ச்சியை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த வர்ற பெண்கள் அத்தனை பேரும் பாலியல் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு வருகிறார்களே தவிர கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், வேதாந்தம், மக்களுடைய எந்த விஷயம் தெரியாது. ஒருத்தி 2 குழந்தையும் செத்து போச்சு பரவாயில்லைன்னா அவளையெல்லாம் நீங்கள் கழுவில் ஏற்ற வேண்டும். 41 உசுறு ஒரு சினிமாக்காரனை பார்க்க செத்து போயிருக்குன்னா இந்த இனத்தின் மீது காரி உமிழ்றான், முகத்தில் உமிழ்றான். தமிழ்னு வெளியில் சொல்லி தலை காட்ட முடியல. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எங்கே போனாலும் ஐரோப்பா நாடுகள்லாம் மூஞ்சியில் உமிழ்றான். உலகத்தில் ரஷ்யாவை பிடிப்பதற்கு, சீனாவை பிடிப்பதற்கு, யுத்தத்தை செய்வதற்கு தான் செத்து போயிருக்கான்.
இங்கே ஒரு சதை கவர்ச்சி, பாலியல், செக்ஸாலஜி இதுக்காகத்தாயா கூடுறான். இதை தவிர எந்த உணர்வுகளும் இல்லை. சார் அது கூடிய கூட்டத்தை பேசலாமா? பேசலாமா? முட்டா பேருமா? அவ்வளவு பேரும் அடி முட்டாள்கள். ஒரு மாற்றம் வேணும். சம்மந்தமே இல்லை. ஒரு மார்க்சிஸ்ட 1 மணி நேரம் பேச சொல்லுங்களேன், கம்யூனிஸ்டத்தை 1 மணி நேரம் பேச சொல்லுங்களேன், பெரியாரை பற்றி 1 மணி நேரம் பேச சொல்லுங்களேன், ஏதாவது பேச சொல்லுங்களேன். என்ன மாற்றத்தை கொடுப்பார்? நயினா நாகேந்திரன் சொன்னார், திரிஷா விட்டு முதல்ல வெளியே வாயானால அதுதான் மாற்றம். பிரேமலதா திமுக பக்கம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து மேடையில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா துணை முதல்வர் பதவி வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது எதை குறிக்குது சார்? உண்மையுமே பிரேமலதாக்கு அப்படி ஒரு தாட் இருக்குங்களா? இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு லூஸ் டாக். 0.5% யாருமா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடுப்பான். இது மூடர்கள், முட்டாள்கள் பேசிக்கொள்ளுகிற பாசை. அந்த அம்மாவுக்கு 5 சீட்டு கொடுத்தாலே அதிகம். திரும்ப கோச்சிட்டு போயிடுவார். இப்போ பிரேமலதா இந்த திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, ஏமாந்து விட்டார் எடப்பாடி அப்படின்றாங்களே. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. 0.5% கவலைப்படுகிற நிலைமையில் எடப்பாடி இல்லை. அதனால தான் விட்டுட்டார். திமுக 0.5% 3000-4000 ஓட்டுனா கூட அது ஓட்டு திமுக சாதகம். அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. அதாவது ஈரோட்டில் 0.4 பாயிண்ட், அதாவது அரைக்கு கீழே, அதுதான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அதுதான் அவருடைய வாக்கு வங்கி. இன்னும் ஒரு 10 நாளில் விஜய் பிரேமலதா யாருன்னு மறந்துடுவான். துணை முதலமைச்சரே கேட்டான்னு ஏதோ முட்டாள்கள், மூளையே இல்லாதவன் பேசுனா அதுக்கு நம்ம அது ஒரு செய்தியாக வேண்டிய அவசியமே இல்லை. அது அதிகமாக அந்த கூட்டணியிலே வாக்கு இருக்கிற ஒரே கட்சி சிறுத்தை, விசிகா தான். அந்த விசிகாவை காலனிகள் பூரா விசில வரைஞ்சி வச்சுருக்கான். காலனி பூரா வரைஞ்சி வச்சுருக்கான். அதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கி, விசிகா வாக்கு வங்கி சரிஞ்சு விஜய்கிட்ட போயிடுச்சு. அதனால் திமுக சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கியை இழக்க போகுது. இதுதான் யதார்த்தம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.